செய்யும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழ்கை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராழ்கை செய்யும். நீராழ்கை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழ்கை செய்யும். தொடர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியானவரே, எங்கள் மீது இந்த நாளிலே கடந்து வாரும். தூய ஆவியானவரே, உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். தூய ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உமது பேரன்பால் நிரப்பப்பட, ஆண்டவரே உமது தெய்வீகத்தால் நிரப்பப்பட, ஆண்டவரே நாங்கள் உயிர்ப்பின் சாட்சிகளாய் மாற, உமது நற்செய்தியை ஆண்டவரே உலகெங்கும் கொண்டு செல்ல, ஆண்டவரே ஒரு புதிய படைப்பாய் நாங்கள் உருமாற நீர் எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே தெய்வீகத்தை நாங்கள் கண்டுணர இந்த நாட்களிலே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உமது குரலை கேட்பதற்கான அபிஷேகத்தால் நிரப்பும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் விரும்புகிற வழியிலே நாங்கள் வாழ்வதற்கான அருளை நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தெய்வமே, நீர் எங்கள் மீது ஆட்கொள்ளும், எங்களை நிரப்பும். ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்து நாளில் அந்த மேல்மாடி அறையில் ஒன்று கோடி ஜெபித்த சீடர்களுக்கு மீது நீர் அக்னி நாவாய் கடந்து வந்தது போல, இந்த நாளிலும் கூட, இந்த வேளையிலும் கூட எங்கள் மீது உமது அக்னி நாவாய் கடந்து வாரும். ஆண்டவரே, உமது தெய்வீக பேரன்பும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, கோலை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாட்டும் நிறைந்த ஆண்டவரே, அந்த உள்ளத்தை நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உமது அபிஷேகத்தால் நிரப்பும். ஆண்டவரே, உமது ஆண்டவரே வார்த்தையின் உண்மையின் ஒளியை நாங்கள் பெற்று மகிழ எங்களுக்கு உதவி செய்திருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் புதுப்படைப்பாய் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் சாட்சிகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமது தெய்வீக வல்லமை எங்கள் மீது கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது ஆண்டவரே தூய ஆவியானவர்கள் மீது இந்த நாளிலே நிறைவாய் தங்க செய்திருளும். உமது தூயாவின் அபிஷேகத்தால் நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இதோ நீர் வாக்களித்த எங்கள் துணையாளரான தூய ஆவியானவர் என்றும் ஆண்டவரே எங்களை நிரப்பிட நீர் உதவி செய்யும். உமது தெய்வீக பேரன்பு எங்களை நிரப்ப, உமது அருளால் நாங்கள் நிரப்பப்பட, ஆண்டவரே உமது தூய இரக்கத்தினால் நாங்கள் ஆண்டவரே நிரப்பப்பட, உமது நட்புறுதியால் நாங்கள் ஆண்டவரே உறுதியாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இதனால் ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய படைப்பாய் மாறுகிற நாளாய் இருக்கட்டும், வெற்றியின் நாளாய் இருக்கட்டும், சந்தோஷத்தின் நாளாய் இருக்கட்டும், நிறைவின் நாளாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை நீர் நிரப்பும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். தூய ஆவியானவரே துதிக்கிறோம். தூய ஆவியானவரே அபிஷேகம். ஆண்டவரே, உமது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழ்கை செய்யும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் உயிர்ப்பின் காலத்திலே இருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் காலம் நமக்கு ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி, உண்மையான வாழ்வை நோக்கி, ஆசீர்வாதமுடைய வாழ்வை நோக்கி நம்மை நகர்த்தி சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட்.
எது உண்மையான வாழ்க்கை, எது ஆசீர்வாதமுடைய வாழ்க்கை என்றால் அது கிறிஸ்துவுக்கு சான்று பகருகிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு 3 வருடங்கள் உடன் பயணித்த சீடர்கள் இயேசுவை பற்றின பல காரியங்களை அறிவிலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு அவருடைய திருப்பாடுகளின் மரணத்தை அவர்கள் சந்தித்த போது அவர்களால் இயேசுவோடு இணைந்து நிற்க முடியவில்லை. இயேசுவே ஆண்டவர் என்பதை அவர்களால் அறிவிக்க முடியவில்லை. இயேசுவுக்கு சான்று பகர முடியவில்லை. அவர்கள் பயந்தவர்களாய், காட்டி கொடுத்தவர்களாய், அவர்கள் இயேசுவை விட்டு தொலைதூரம் ஓடி போனவர்களாய், இயேசுவை சந்தேகப்படுகிறவர்களாய் அவர்கள் மாறி போனார்கள். அவரவருக்குரிய வேலையை நோக்கி அவர்கள் நகர்ந்து போனார்கள். இருளிலே ஒளிந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எப்போது ஆண்டவர் இதோ வாக்களித்த அந்த வல்லமையை, விண்ணக வல்லமையை, தூய ஆவியானவரை அவர்களுக்கு கொடுத்தாரோ அப்போது அவர்களுடைய வாழ்வு முற்றிலுமாய் மாறி போனது. சாட்சியமுள்ள வாழ்வாய் மாறி போனது. கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தூதர்கள் இன்றும் பேசப்படுவதற்கான, அவர்கள் போற்றப்படுவதற்கான, வணங்கப்படுவதற்கான ஒரே காரணம் அவர்கள் இயேசுவின் உண்மையான சாட்சிகளாய் மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசுவின் சாட்சியாய் மாறுவதுதான் அது ஒரு தூய வாழ்வு, முழுமையான வாழ்வு, நிறைவு பெற்ற வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நாமும் அந்த தூய ஆவியாரால் நிரப்பப்படுகிற போது இயேசுவை அறிவிக்கிற, இயேசுவுக்கு சான்று பகருகிற ஒரு நிறைவான வாழ்வை நோக்கி நாம் நடத்தி செல்லப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப தூய ஆவியானவர் நமக்கு தேவையா என்றால் நமக்கு நிச்சயம் தேவை. தேவை. இன்றைய திரு அவையில் ரொம்ப அவசரமான ஒரு விஷயம், ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்ன என்றால் திரு அவையின் உறுப்பினர்கள் அனைவரும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நாம் திரு அவையின் உறுப்பினர்களாய் இருக்கிறோம். நமக்கு தூய ஆவியானவர் பொழியப்பட்டு இருக்கிறார். நாம் கடவுளின் பிள்ளையா இருக்கிறோம். நாம் கடவுளின் மக்களா இருக்கிறோம். அவருடைய உரிமை சொத்தா இருக்கிறோம். ஆனால் நமக்கு நம்முடைய வல்லமை என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. நமக்கு நம்முடைய பலம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. காரணம் தூய ஆவியானவரை செயல்பட நாம் அனுமதிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவரால் திருமுழுக்கு பெற்று அவருடைய உறவிலே கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை நாம் பெற்றிருந்தாலும் கூட இன்றும் கூட நாம் பழைய எண்ணங்களில், இறந்து போன எண்ணங்களில், உடலுக்கும் நம்முடைய கடந்த கால கசப்பான அனுபவங்களுக்கும் அடிமைப்பட்ட நிலைகளில் நாம் இன்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. நாம் இன்னும் கூட தோல்வியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், போராட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், நோயை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், காசை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், உலகில் எப்படி குறுக்கு வழியிலே வெற்றி பெறுவது என்பதை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பல வியாகியானங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், திருவிழாக்களை ஆடம்பரமாய் கொண்டாடுவது எப்படி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம், வீட்டை பற்றின பல காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தூய ஆவியானவரை குறித்து நாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மிக அழகாய் சொல்லுகிறது ரோமேயர் எழுதிய திருமுகத்திலே, தூய ஆவியாரால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் மக்கள். நாம் வெறும் திருமுழுக்கை பெற்று ஒரு கிறிஸ்தவத்தில், கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு உறுப்பினராக இருப்பதனால் மட்டும் நாம் என்ன ஆயிட முடியாது? கடவுளின் மக்களாய் விட முடியாது. கடவுளின் மக்கள் யார்? தூய ஆவியாரால் இயக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நன்றி. தெய்வமே நன்றி. ஆண்டவரே நன்றி. அப்போ இன்றைய நாளில் நமக்கு அவசர தேவை எது என்றால் அது தூய ஆவியானவர். இறந்து போய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு எப்படி ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு அவனுக்கு உயிர் கொண்டு கொடுக்கிறோமோ, இயங்காத ஒரு மனிதனை எப்படி இயங்க செய்கிறோமோ, நடக்காமல் பிணத்தை போல கடந்திருக்கிற மனிதனை அவனை நடக்க செய்வதற்கான ஒரு சக்தியாய் ஆக்சிஜனை நமக்கு நம் கொடுக்கிறோமோ, அதை போல நாம் நம்முடைய வாழ்வில இறந்து போயிருக்கிற நம்முடைய ஆன்மீக நிலைகள், நடக்காமல் முடங்கி இருக்கிற நம்முடைய ஆன்மீக தளங்கள் அனைத்தும் என்ன செய்யப்பட வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். உயிர் வெற்றி அழ வேண்டும், நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதற்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு இந்த பைபிளை பத்தி நிறைய காரியங்கள் தெரியும், நிறைய வார்த்தைகள் தெரியும். ஆனால் வார்த்தைகள் எங்கே தெரியும் என்றால் அறிவிலே தெரியும். அறிவிலே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் உயிரளிக்கும் ஆவியை தன்னிலே கொண்டிருக்கிறது. உயிரளிக்கும் ஆவியை கொண்டிருக்கிறது. இந்த பைபிளை நிறைய பேர் வாசிக்கிறோம். ஆனால் அந்த சவேரியார் கோட்டையிலே இருந்த பிரான்சிஸ் ஒரு தடவை வாசித்தார். அவர் வாசித்த இறைவாக்கு என்ன என்றால், இந்த உலகம் எல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் வருகிற
பலன் என்ன? பலன் என்ன? இதுவரை உலகத்தின் தத்துவத்தை குறித்து மிகப்பெரிய எண்ணங்களை கொண்டிருந்தவன், ஒரு பேராசிரியராய் இருந்தவன், 26 வயதிலே மிகப்பெரிய பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற ஒரு பேராசிரியராய் இருந்த அறிஞனுக்கு இந்த ஒரு வார்த்தை அவனுடைய உள்ளத்தை மாற்றி போட்டது, கிழித்து போட்டது. இக்னேசியஸ் அடிக்கடி வந்து வந்து இந்த வார்த்தையை அவரிடம் சொல்லி சென்றதனுடைய உண்மையான அர்த்தத்தை அவன் ஒரு நாள் கண்டுகொண்டான். அப்போது தன்னை விட படிப்பிலும் அறிவிலும் கம்மியான இக்னேசியஸை பார்த்து சொன்னான், என் தந்தையே என்று சொன்னான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கோட்டையின் சுகவாசங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு மனப்பாட்டின் குகைக்குள்ளாக வந்து அவன் இருந்தான். 3 ஆண்டுகள் அவன் நம்மோடு பலவிதமான துயரங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் ஏற்று அவன் வாழ்வதற்கான ஒரு காரணம் என்ன என்றால், அவன் கிறிஸ்துவை அறிவிக்கிறவனாய் மாறி போனான். தூய ஆவியானவர் அவருடைய வாழ்வை எப்படி மாற்றும் என்பதற்கு நம்முடைய புனிதர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. அந்த உண்மையை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றும் அவருடைய உடல் என்ன செய்யப்படவில்லை, அழியாமல் இருக்கிறது. நம்முடைய ஆன்மீகம் அழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ உணர்வுகள் மழுங்கி போயிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை பற்றின தவறான மதிப்பீடுகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு உண்மையான கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாருங்கள் என்று சொல்லி 500 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஒரு இறந்த உடல் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரால் இயக்கப்படுகிறவன் எப்படி இருப்பான்? அதற்கு ஒரு பெரிய உதாரணம் யாரு? புனித சவேரியார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தூய ஆவியானவர் யார் என்றால், அவர் மூவரு கடவுளில் 3ஆம் ஆளாய் இருக்கிறவர். அவர் ஒரு நபர். போன வாரம் நம்ம அதை தான் பார்த்தோம். அவர் ஒரு நபர். ஆண்டவர் சொல்றாரு, தந்தையின் பேராலும் மகனின் பேராலும் தூய ஆவியரின் பேராலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? திருமுழுக்கு கொடுங்கள். அப்ப யாருக்கு பேர்? ஒரு நபருக்குத்தான் பெயர். அவர் யாரு? நான் சென்று உங்களுக்கு மற்றொரு துணையாளரை அனுப்புவேன். அப்போ ஒரு துணையாளர். யார் துணையாளர்? ஒரு நபர் தான் துணையாளராய் இருக்க முடியும். யார் துணையாளராய் இருக்க முடியும்? ஒரு நபர் தான் துணையாளராய் இருக்க முடியும். அப்போ தந்தையின் தூய ஆவியாரின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் 2வது காரியத்தை சொல்லுகிறார், தூய ஆவியானவர் உங்களுக்கு துணையாளராய் இருக்கிறார். துணையாளர் யாரு? ஒரு நபர். 3வது நாம் பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையினுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும். 2 கொரிந்தியர் 13:13 நாம் வாசித்த அந்த இறைவாக்கு, தூய ஆவியானவருடைய நட்புறவு. யாரோட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? ஒரு நபரோட தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். கண்ணால் காண முடியாத, அனுபவிக்க முடியாத, உரையாட முடியாத, பார்க்க முடியாத, பேச முடியாத ஒரு நபரோட நம்மளால என்ன செய்ய முடியாது? ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், ஒருவரோடு உறவு கொள்ள வேண்டும், ஒருவரோடு நட்புறவோடு இருக்க வேண்டும் அப்படின்னா அவர் ஒரு நபராக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப தூய ஆவியானவர் ஒரு நபராக இருந்து நம்மோடு இருந்து நமக்கு துணையாளராய் இருந்து நம்மோடு நட்புறவாய் இருந்து நம்மை கடவுளை நோக்கி, இறைமகன் இயேசுவை நோக்கி, வார்த்தையினுடைய மறைபொருட்களை நோக்கி நம்ம என்ன செய்கிறார்? வழிநடத்தி செல்கிறார். உண்மையை நோக்கி வழிநடத்துகிற தூய ஆவியானவர் இல்லையா? உண்மையை நோக்கி வழி நடத்துகிறவர். எது உண்மை? இயேசுதான் உண்மை. எது உண்மை? இயேசுதான் உண்மை. இயேசுவை அறிவதுதான் உண்மை. Praise the Lord. Praise the Lord. அப்போ இயேசுவை அறிந்து கொள்ள, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள, அவருடைய மனநிலையை பெற்றிட, அவருடைய வார்த்தைகளை நாமும் வாழ்வாக்குவதற்கு நம்மை தயார் செய்து நம்மை அழைத்து செல்லுகிறவராய் யார் இருக்கிறார்? தூய ஆவியானவர் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்ம பார்க்கிறோம் பல இடங்களில், இவர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து விட்டார், இவர் K2 சிகரத்தை அடைந்து விட்டார், இவர் கஞ்சன்ஜங்கா சிகரத்தை அடைந்து விட்டார். பல இடங்கள்ல பார்க்கிறோம், பல செய்திகளை வாசிக்கிறோம். ஆனால் மறைமுகமாய் அங்கே ஒருவர் இருக்கிறார். யாரு அப்படின்னா, அந்த சிகரத்தை எட்டி பிடிக்கிற அந்த வீரருக்கு துணையாக ஒருத்தர் போவார். அவர் தான் அந்த சிலிண்டர் எடுத்துட்டு போவார். அவர் தான் அந்த கூடாரத்தை எடுத்துட்டு போவார்.
அவர்தான் அவர் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு போவார். அதோட முக்கியமா எந்த இடத்துல எப்படி போகணும், எப்படி காலடி வைக்கணும், எங்க கயிறு கட்டணும், எங்க நீங்க கூடாரம் போடணும், எங்க தங்கணும், எங்க எந்திரிக்கணும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லுகிற ஒரு நபர் ஒருவர் கூடயே இருப்பார். அவரை பற்றி நம்ம எங்கேயும் சொல்லுவது கிடையாது கிடையாது. நம்ம சாதனைகளை யார சொல்றோம் அப்படின்னா அந்த சிகரத்தை தொட்டவர்களை சொல்கிறோம். ஆனால் அந்த சிகரத்தை தொடுவதற்கு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் மறைமுகமாகவே செயல்படுகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் வரலாற்றில் ஒரே ஒரு துணையாளரை மட்டும்தான் அப்படி அறிந்திருக்கிறோம். யாரு அப்படின்னா டென்சிங். முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த ஹிலாரிக்கு உதவியாயிருந்தவர் டென்சிங். 8848 மீட்டர் உயரமுள்ள அந்த உலகின் மிக உயரிய சிகரமான அந்த எவரெஸ்ட் சிகரத்தை காலடி வைத்தவர் முதல்ல யாரு அப்படின்னா டென்சிங். அதனாலதான் ஹிலாரி அந்த சிகரத்தில் நின்ற போது டென்சிங் எடுத்த போட்டோ தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த மிக சாதனை மிக்க ஒரு போட்டோவாக இருக்கிறது. எனவேதான் அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய பெயரையும் சேர்த்துக் கொண்டார். உலகத்தில் முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவர் யார் என்றால் டென்சிங் ஹிலாரி என்று நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுறோம். டென்சிங் யாரு அப்படின்னா ஹிலாரிக்கு துணையாய் வந்த அந்த மூட்டை தூக்குகிற ஒரு பணியாளர். அன்பார்ந்தவர்களே, அதே போலதான் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே நாம் சாதனை சிகரங்களை எட்டுவதற்கு நமக்கு துணையாளராய் அவர் இருக்கிறார். நம்முடைய உயிர் மூச்சை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடயமாய் ஒரு கூடாரமாய் அவர் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆலோசகராய் அவர் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். Praise the Lord. ஒருவேளை சாதனைகள் படைப்பவர்களாய் நாம் மாறவிடலாம். சாதனைகளை படைத்தவர்களை இந்த திறவை புனிதர்கள் என்று சொல்லுகிறது. ஆன்மீக வாழ்விலே சாதனைகளை படைத்தவர்கள் யார்? புனிதர்கள். ஆனால் இந்த புனிதர்களை, சாதாரண மனிதர்களை புனிதர்களாய் மாற்றியவர் யார் என்றால் அவர்களோடு இருந்த அவர்களுக்குள்ளாக இருந்த தூய ஆவியானவர். எனவேதான் அன்னை மரியாவுடைய வாழ்விலே பார்க்கிறோம், தூய ஆவியானவர் வருவார், வல்லவரின் வல்லமை, தூய ஆவியாரின் வல்லமை உன்மீது என்ன செய்யும்? நிழலிடும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. அப்ப இன்றைய நாளிலே நமக்கு அவசரமான உடனடியான தேவை என்ன என்றால் தூய ஆவியானவரை அறிந்து கொள்வது. தூய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ளதான் இருக்க, எனக்குள்ள இருக்க. Praise the Lord. Praise the Lord. ஆமா, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் போது கண்ணாடியில போய் முகத்தை பாக்குறோம். வெளியே கிளம்பும் போது கண்ணாடியில போய் முகத்தை பாக்குறோம். கொஞ்சம் லைட்டா கலர் கம்மியா இருந்தா ஒரு கோட்டிங் கீட்டிங் எல்லாம் கொடுக்குறோம். ஒரு மாதிரி வாடை அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு சென்ட் அடிச்சுக்கிறோம். செருப்பு அசிங்கமா இருந்துச்சு அப்படின்னா செருப்பை நல்லா கழுவி சுத்தமா போட்டுக்கிறோம். எல்லாமே செய்யறோம். பசிக்கிறமா இருந்தா சாப்பிட்டுக்கிறோம். எல்லாம் செய்யறோம். Praise the Lord. Praise the Lord. நம்முடைய புற அடையாளங்களை அழகுக்குரியதாய் மேன்மைக்குரியதாய் மாற்றுவதில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த காரியங்களை குறித்து நாம் என்ன செய்வது கிடையாது. எந்த ஒரு கவனமும் செலுத்துவது கிடையாது. உள்ளார்ந்த காரியங்களை புதுப்பிக்கிறவர், உள்ளார்ந்த காரியங்களை வாழச் செய்கிறார், உள்ளார்ந்த காரியங்களில் தட்டி எழுப்புகிறவர் யார் என்றால் தூய ஆவியானவர். அப்போ நம்ம வெளியே எவ்வளவு கவனமா இருக்கோமோ அதை விட அதிக கவனமா எங்க இருக்க வேண்டியது இருக்கு? எனக்குள்ள நான் எப்படி இருக்கேன்? Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. எனக்கு உள்ள நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நீங்க நம்ம பார்க்க தொடங்கிட்டோம்னா அங்கே தூய ஆவியானவர் செயல்பட தொடங்கி. ஏன்னா நம்ம அவரை கவனிக்கிறதே கிடையாது. நம்ம யாரும் கவனிக்கிறதே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவரை கவனிக்கிறதே கிடையாது. தூய ஆவியானவர் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்னா வேற மாதிரி இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. தூய பவுல் அழகாய் சொல்லுகிறார், தூய ஆவியானவருக்கு துயரம் வர வைக்காதீங்க, அவருக்கு கஷ்டப்படுத்தாதீங்க, அவரை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லு. அவர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர், நம்முடைய துணையாளர், நம்மை ஒரு முழு மனிதனாய் மாற்ற வல்லவர். அவர் கடவுளுடைய சக்தி, அவர் கடவுள். ஆனால் நம்முடைய செயல்கள் அவரை என்ன செய்கிறது? துக்கப்படுத்துகிறது. தூய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். எப்படி? நம்ம அவரை கண்டுக்கிறாம இருக்கிறது. நம்ம வீட்டுல நம்மளை யாராவது ஒருத்தர் கண்டுக்கவே இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்?
யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுலதான் இருப்பாங்க, சேர்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. வெளியே போகும்போது, நான் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எனக்கு ஏதாவது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேசவே இல்லைன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம ஏன்டா இருக்கோம்னு நமக்கு தோணும். அப்படித்தானே? நமக்கு ஏன்டா இருக்கோம், நமக்கு ரொம்ப வலிக்குது, கால் ரொம்ப வலிக்குது, யாரும் கேட்கவே இல்லைன்னு நமக்கு எப்படி இருக்கும்? மனசு மனசு அதோட சேர்த்து வலிக்கும். ஆனா நம்ம பிள்ளைக்கு அங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும், அது செய்யும் இது செய்யும். ஆனா நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை, நம்முடைய வலிகளை இல்லையா கேட்கல, உணரல அப்படின்னா நமக்கு ரொம்ப வலிக்குது. அது மாதிரிதான் நமக்குள்ள யார் இருக்கார்? தூயாவியானவர் இருக்கார். நம்ம அவரை என்னன்னே கேட்கலன்னு வச்சுக்கோமே, அவர் பாட்டு இருப்பார் துக்கத்தோட. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு, நம்மை குறித்தான திட்டங்கள் கடவுள் வகுத்திருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை குறித்த திருநூலில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்தான திட்டங்கள் இருக்கிறது. இப்ப கடவுளின் திட்டத்திலே நான் நடக்கணும் அப்படின்னா யார் உதவி செய்யணும்? கடவுள் உதவி செய்யும். இந்த கடவுள் எனக்கு எப்படி உதவி செய்வார்? எனக்குள்ளாக இருக்கிற தூய ஆவியானவர் வழியாகத்தான் எனக்கு உதவி செய்வார். எனக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்விலே நம்முடைய பல திட்டங்களும் எண்ணங்களும் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன? நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறாததற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமைதியற்று போவதற்கு காரணம் என்ன? பலவிதமான சோதனைகளிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் மாட்டிக்கொள்வதற்கான தவிப்பதற்கான காரணம் என்னன்னா ஒரே காரணம்தான், கடவுளுடைய விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் மாறான ஒரு திசையில் நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம். அப்போ என்னை கடவுளுடைய திட்டத்திற்குள்ளாக வழிநடத்தி செல்கிறவர் யார் என்றால் யாரு? எனக்கு துணையாளராய் இருக்கிற தூய ஆவியார். தூய ஆவியார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய துணை இருந்தால்தான், அவருடைய ஆலோசனை நான் பெற்றால்தான், அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் நடந்தால்தான் கடவுளுடைய திட்டத்தில் நான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்போ இந்த நாளிலே நமக்கு ஏன் அவசர தேவை? யார் அவசர தேவை? தூய ஆவியானவர் அவசர தேவை. எதற்கு என்றால் நான் கடவுளுடைய திட்டத்திலே நடப்பதற்கு, என்னுடைய வாழ்வில் நான் நிறைவை அடைவதற்கு, என்னுடைய வாழ்வில் நான் முழுமையை கண்டடைவதற்கு, என்னுடைய வாழ்வில் நான் என்ன சாதிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளை பெற்றத சாதனைன்னு சொல்லுவோம், வீடுகளை கட்டத சாதனைன்னு சொல்லுவோம், காசு சம்பாதிச்சத சாதனைன்னு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொத்து சம்பாதிச்சத சாதனைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையான சாதனை என்ன என்றால் கடவுளை நமக்கு சொந்தமாக்கி கொள்வது. கடவுளை நமக்கு சொந்தமாக்கி கொள்வது. அப்ப கடவுளை விட்டு தூரமா விலகி போய் நின்னுகிட்டு அதை நான் சாதனைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு சாதனையை சாதித்திருக்கிறேன், நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கணும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவேற்ற ஒரு நிலை, ஒரு தேடல், ஒரு தாகம், ஒரு தவிப்பு, ஏதோ ஒண்ணு குறையுது என்ற ஒரு குறைவான மனநிலை எனக்கு கடந்து வருது, என் வாழ்வில இருக்குது அப்படின்னா அங்கு என்னுடைய சாதனைகள் அல்ல. நான் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுவார், விண்ணக செல்வத்தை நீங்கள் சேர்த்து வையுங்க, இந்த மன்னக செல்வம் என்ன செய்துவிடும்? துருபிடித்து விடும், அழிந்து விடும், திருடு போகும், அங்கே புழுக்களும் பூச்சிகளும் அதை என்ன செய்துவிடும்? ஒன்றுமில்லாமல் அரித்து ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். விண்ணக செல்வத்தை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விண்ணக செல்வம் எது? தூய ஆவியார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம், தெய்வமே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று நம்ம ஒரு நற்செய்தி பகுதியை சிறிது நேரம் தியானிக்கலாம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய உள்ள இறைவாக்கு. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய உள்ள இறைவாக்கு இப்படி இருக்கிறது. பரிசேயர் ஒருவர் இருந்தார், அவர் பேர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாய் உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நிக்கதேம் ஒரு பெரிய டீச்சர், ஒரு பரிசேயர். பரிசேயர் அப்படின்றவர் யார் என்றால் தனித்து வைக்கப்பட்டவர். பரிசேயருக்கு என்ன அர்த்தம்? தனித்து வைக்கப்பட்டவர், ஒதுக்கி வைக்கப்பட்டவர், தூய்மையாக்கப்பட்டவர். அப்ப திருச்சட்டத்தை மிகவும் நுணுக்கமாய் அறிந்து அதை கடைபிடிப்பவர். 613 சட்டங்கள். இந்த சட்டங்களினுடைய நுணுக்கங்களை, அதனுடைய விளக்கங்களை எல்லாம் நுணுக்கமாய் அறிந்து அதை கடைபிடிக்கிறவர். தூய பவுல் சொல்வார், பரிசேயருக்கு நான் பரிசேயர், கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து திருச்சட்டம் பயின்றவன். நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் நான் எவ்வளவோ பெருமை பாராட்டலாம். பவுல் சொல்லுவார், பரிசேயருக்கு பரிசேயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு சட்டம் தெரியுமா? எனக்கு அதை விட அதிகமா தெரியும் சொல்லுவோம். பையன் எங்க படிக்கிறான்? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்கு, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி இருக்கு, அதுவும் யூனிவர்சிட்டி தான். ஆனா ஆக்ஸ்போர்டுல படிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்படி அவனை பார்ப்போம்? இங்க படிக்கிறவன அங்க படிக்கிறவன் ஒன்னா பார்ப்போமா? பெரிய ஜீனியஸ் பா, ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறார். அது மாதிரிதான் கமாலியலின் கீழே உட்கார்ந்து படித்தவன் ஆக்ஸ்போர்டு படிக்கிற மாதிரி. அப்போ அவ்வளவு பெரிய இன்டலெக்சுவல் சொல்றார் யாரு? பவுல். அப்போ அந்த மாதிரி இருந்த திருச்சங்கத்தில் ஒரு அறிஞர் தான் யாரு அப்படின்னா நிக்கதேம். நிக்கதேம். இந்த நிக்கதேம் ஒரு திருச்சட்ட அறிஞர், ஒரு பரிசேயர். அவர் இயேசுவை சந்திப்பதற்காக எப்ப வர்றார்? இரவிலே வர்றார். இரவிலே வந்து இயேசுவை குறித்தான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை யார் அறிவோம்? நாங்கள் அறிவோம். நாங்கள்னா யாரு? அந்த திருச்சங்கம், திருச்சட்டம், திருச்சங்கம். அந்த தலைமை குருக்கள் எல்லாரும் இருக்காங்களா, பரிசேயர்கள், அந்த கூட்டம், சதுசேயர்கள் இருக்கிற அந்த திருச்சங்கம். அவர்களுக்கு தெரியும். என்ன தெரியுது? நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது. அவர் சொல்றார், நீங்க யாருன்றது எங்களுக்கு தெரியும். நீ கடவுள்கிட்ட இருந்துதான் வந்திருக்கன்றதே யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அப்படி நீங்க கடவுள்கிட்ட இருந்து வராத ஒரு ஆளால அதெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீங்க செய்யற மாதிரி எல்லாம் அற்புதங்கள் எல்லாம், அதிசயங்கள் எல்லாம் செய்ய முடியாது. நீங்க பேசுற மாதிரி எல்லாம் யாரும் பேச முடியாது அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு?
இயேசு கிறிஸ்து. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது எப்ப சொல்றாரு? ராத்திரி தனியா சொல்றாரு. அப்படித்தானே? எப்படி தொடங்குது அந்த பகுதி, வாசிங்க. அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் இரவு. இந்த இரவில் தனியா இயேசுவை பார்த்து என்ன செய்யறாரு? சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி. இதுக்கு ஒரு பின்பான ஒரு கதை இருக்கு, பின்புல கதை. இந்த பின்புல கதை எதுல இருக்கு அப்படின்னா, அந்த சோசன் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, 7 பேய்களால் ஆட்கொள்ளப்பட்ட மக்தலேன் மரியாவை குணமாக்குவதற்கு வந்த பரிசேயர், அந்த குரு யாரு அப்படின்னா நிக்கோதேமு. ஆனா அவரால் என்ன செய்ய முடியாது? குணமாக்க முடியாது, அவளை நலமாக்க முடியாது. அவர் தோல்வியோடு திரும்பி போயிடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படின்னா, மரியா ரொம்ப சாதாரணமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியே போயிட்டு வந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்ப்பாரு, இது எப்படி நடந்துச்சு. உடனே மரியா சொல்லுவாங்க, இயேசு வந்தார், என்னை பார்த்தார், என்னை அணைத்தார், என்கிட்ட பேசினார், என் பேரை சொன்னார், எல்லாமே சரியாயிருச்சு. இவர் பயங்கரமான ஒரு ஜெபமெல்லாம் சொல்லி, தூபமெல்லாம் காட்டி, மந்திரமெல்லாம் ஓதி, அப்படி இப்படி எல்லாம் செஞ்சு கூட அங்க ஒன்னும் என்ன செய்யாது, அந்த பேய் ஒன்னும் நகராது. ஆனால் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், மக்தலேன் மரியாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அவர் மரியாவோடு பார்த்தபோது, மரியாவை அந்த மாற்றத்திற்கு பிறகு சந்தித்த போது அவர் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, சாதனையை நாசரேத்தில் இருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் செய்துவிட்டு அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டான். அப்பதான் சொல்லுவாரு, நான் இயேசுவை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அதனாலதான் இங்க அந்த வார்த்தை சொல்லப்படுது, கடவுளிடமிருந்து வந்தால் ஒழிய இந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இவர் அந்த அட்டம்ப்ட்ல என்ன ஆயிருக்காரு? ஃபெயில் ஆயிருக்காரு இல்லையா? ஆனால் இந்த உண்மையை, இயேசுவை பற்றிய உண்மையை அவர் இயேசுவிடம் நேரடியாக பகிர்கிறார், சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிற நேரம் எது என்றால் இரவு நேரம். சொல்லுகிற இடம் தனியானது, தனிமையானது. இந்த இயேசுவிடம் சொல்றார். இயேசுவை பத்தி இயேசு கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதே மாதிரியான ஒரு அனுபவம் நம்ம லூக்கா நற்செய்தியில பார்க்கிறோம். அங்கே எலிசபெத் ஆண்டவர் அவருக்கு செய்த காரியங்களை குறித்து அவர் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். நீங்க வாசிச்சிருக்கீங்களா? நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார். 6 மாத காலம் அவர் யார் கண்ணிலும் படாமல் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு செய்த மாபெரும் காரியங்களை அவர் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசு ஆண்டவர் கடவுள் செய்த காரியங்கள் நீங்க ஏதாவது யார்ட்டையாச்சும் சொல்லிருக்கீங்களா? நம்ம யாராவது சொல்லிருக்கோமா? இப்ப கூட யோசிச்சு பாருங்களேன், நம்ம நிறைய காரியங்களை சொல்லுவோம். அந்த நகை கடைக்கு போப்பா, இங்க சேதாரம் கம்மியா போறான், இந்த லோன் எடு, இந்த காரை வாங்கு, இந்த இடத்துல நிலம் வாங்கு, இந்த இடத்துல மளிகை ஜாமான் வாங்கு, இந்த இடத்துல பொண்ணு எடு, இந்த ஊர்ல பொண்ணு எடுத்துறாத, இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடு, இந்த ஸ்கூல்ல படிக்க வை, இந்த கோர்ஸ்ல பிள்ளைய சேரு, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? நம்ம ஒண்ணும் சொல்லாமல்ல, ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம். ஆனா நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த உலக சார்ந்த காரியங்களை குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு தெரியுது, நம்ம சொல்றோம். ஆனால் அதை விட மேலான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரால். அழகாய் சொல்றார் அவர் திருமுகத்தில், நாம் இருப்பதும் இயங்குவதும் அவரால். ஆனால் நம்ம இருப்பதை குறித்தோ இயங்குவதை குறித்தோ யாரிடமும் நாம் சொல்வதில்லை. இந்த நிக்கோதேமுவை போல
இந்த நிக்கோதேமுவை போல கடவுள் எனக்கு செய்திருக்கிற அற்புதங்களை, அடையாளங்களை, நன்மைகளை, எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களிடம் என்ன செய்வது கிடையாது, பகிர்ந்து கொள்வது கிடையாது. வாழ்வில் நாம் பெற்றுள்ள ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய சுயநலத்தின் காரணமாக, நமக்குள்ளாக இருக்கிற அகந்தையின் காரணமாக அவையெல்லாம் நம்முடைய சாதனைகளாக சொல்லுகிறோம். யோசிச்சு பாருங்க. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. வெற்றி எல்லாம், மேன்மை எல்லாம், சிறப்பெல்லாம், லாபம் எல்லாம் வந்துச்சுன்னா நான் செஞ்சுட்டேன்றோம். தோல்வி, இழப்பு, இறப்பு, அவமானம் இதெல்லாம் வந்துச்சுன்னா கடவுளே அப்படின்றோம். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே நிக்கோதேம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீர் கடவுளிடமிருந்து வந்தவர், கடவுளிடமிருந்து வந்தவரா இல்ல அப்படின்னா இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது. அதற்கு ஆண்டவர் எப்படி பதில் சொல்லியிருக்கணும்? ஆமா நிக்கோதேம், வெரி குட், கரெக்டா நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படிதான் சொல்லியிருக்கணும். நம்மனா அப்படிதான் சொல்லுவோம், கரெக்டுப்பா. இந்த கூட ஒரு 12 பேர் சுத்துறாங்க, எங்கடா தின்றது, எங்க படுக்கிறது, இப்படியே இருக்காங்களே தவிர உன்னைய மாதிரி எவனும் சொல்ல மாட்டாங்க. நான் யாருன்னு கேட்டேன், வடிவேலு மாதிரி அவரு இவருன்னு சொல்றாங்களே தவிர நான் யாருன்னு எவனும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ பெரிய ஆள்டா, கரெக்டா சொல்லிட்ட, வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் சொல்லல. அடுத்த இறைவாக்கு என்ன சொல்றாரு வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். இங்க ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசுவை உண்மையாய் அறிவிக்க வேண்டும் என்றால் அவன் இறையாட்சியில் பிறந்தவனாய் இருக்க வேண்டும். இறையாட்சியின் அனுபவத்தை தன்னிலே பெறாத ஒருவரால் இயேசுவை அறிவிக்க முடியாது. இயேசுவை குறித்து இயேசு கிட்ட சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசுவை குறித்து யார்கிட்ட சொல்லணும்? மத்தவன்கிட்ட, இயேசுவை அறியாதவர்கிட்ட சொல்லணும். இயேசுவை அறியாது. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போமே, இந்த நற்செய்திகள்ல இயேசுவை குறித்து மற்றவர்களிடம் அறிவித்தவர் ஒரு 2-3 பேர் நம்ம பார்க்க முடியும். ஒன்று சமாரிய பெண். நான் மெசியாவை கண்டேன். இவர் கிணத்து அடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு? இயேசுவிடம் வந்தாரு. இயேசுவிடம் சமாரிய பெண் வந்தார், இயேசுவோடு பேசினார். அந்த இயேசு அனுபவத்தை, மெசியா அனுபவத்தை அவர் பெற்றார். ஊருக்குள்ள போயிட்டார். போய் ஊரை கூட்டிட்டு படிக்கிறோம் இல்லையா யோவான் செய்தியில, அது ஒன்று. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, இந்த கெனசரேத் ஏரி அங்கே ஒருத்தரை பேய் என்ன செய்வாரு, ஆண்டவர் வரட்டும், லெகியோன். இந்த லெகியோன், அந்த 6000 பேய்கள் அங்க இருக்கிற பன்னிக்குள்ள போயிரும், இவர் சுகமடைவார். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போயிருங்க, நீங்க இருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. உடனே அந்த நலம் பெற்ற மனிதர், ஆடை அணிந்து அமர்ந்திருக்கிற மனிதர் சொல்வார், நானும் வர்றேன். உடனே இயேசு அவர்கிட்ட சொல்வாரு, நீ உடனே வாப்பா, ஜாலியா போயிரும் அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் உனக்கு செய்த காரியங்களை நீ என்ன செய்ய, மற்றவங்களுக்கு அறிவி. அவர் எல்லா இடங்களிலும் சென்று என்ன செய்தார், அறிவித்தார். இப்ப இந்த 2 நபர்களை மட்டும் இப்ப எடுத்தோம் அப்படின்னா, ஒன்று சமாரிய பெண், இன்னொன்று அந்த லெகியோனில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட இந்த மனிதர். இந்த இருவரும் என்ன ஒரு பெரிய மாற்றம் என்றால், அவர்கள் தங்களிலே இறையாட்சி அனுபவத்தை பெற்றார்கள்.
Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord, praise the Lord. இயேசுவே ஸ்தோத்திரம், தெய்வமே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்ப என்ன அனுபவம் வேணும்? இறையாட்சி. அததான் நிக்கதேமிட்ட சொல்றாரு. இறையாட்சியில் மறுபடியும் பிறக்கா என்ன வாசிங்க அது? இறையாட்சியில் மறுபடியும் பிறந்தாலன்றி. ஓகே இல்லையா? அப்போ இறையாட்சியை காண்பது, இறையாட்சியை காண்பது இல்லையா? இறையாட்சி யாரு? இயேசுதான். இறையாட்சி யாரு? இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. உங்கள் நடுவே எனக்குள்ள செயல்படணும், என் வீட்டுக்குள்ள செயல்படணும், என் உறவுக்குள்ள செயல்படணும், நான் வாழ்கிற இடத்தில் இறையாட்சி செயல்படணும். இறையாட்சி உங்களுக்குள்ளே செயல்படணும், நம்மிடையே செயல்படுகிறது. அப்போ இங்க நிக்கதேம் இயேசுவிடம் வந்து இயேசுவை குறித்தான ஒரு சான்று கொடுக்கிறார். அதற்கு இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், நீ இறையாட்சியே பார்க்கல. ஏன் பார்க்கல? நீ இன்னும் மறுபடியும் பிறக்க. இறையாட்சி அப்படின்னா என்ன? இறையாட்சினா என்ன? ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 14வது அதிகாரம் 17வது இறைவாக்கு இப்படி சொல்லுகிறது. 17, 18. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். பிரைஸ் தி லார்ட். இந்த நிக்கதேம் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதர், மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனிதர், ஒரு பரிசேயர், அன்றைய நாளில் இருந்த அந்த தலைமை சங்கத்திலே ஒரு உறுப்பினர், ஒரு நல்ல டீச்சர், எல்லாம் இருக்குது, மதிப்பு மிகுடையவராய் இருக்கிறார். ஆனால் அவர் இறையாட்சியை கண்டாரா? நாமும் இந்த உலகத்தின் பார்வையில் மிகுந்த மதிப்புடையவர்களாய் இருக்கிறோம், பாராட்டு பெற்றவர்களாய் இருக்கிறோம், போற்றப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்பா, அம்மா, மாமா, பெரியப்பா, பெரியம்மா போன்ற ஸ்தானங்களை என்ன செய்திருக்கிறோம்? வகிக்கிறோம், இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக இறையாட்சி அனுபவம் இருக்குதா? இந்த இறையாட்சி அனுபவம் இல்லாததினாலேதான் நாம் குடும்பத்தின் பார்வையில், இந்த உலகத்தின் பார்வையில், உறவுகளின் பார்வையில் நாம் மதிப்பிற்குரியவர்களாய் இருந்தாலும் கூட நம்மால் யார சொல்ல முடியல? இயேசுவை சொல்ல முடியல. இயேசுவை சொல்ல முடியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பிள்ளைகிட்டே சொல்றோம், டேய் இதை செய், இது நல்லது, இதை செய்யாதடா, கஷ்டம் வரும். நம்ம பிள்ளை கேட்கலன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன வருது? வருத்தம் வருது. ஐயோ பிள்ளை கஷ்டப்பட போறானே அப்படின்னு ஒரு தவிப்பு வருது. கேட்ட மாட்டானா அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது. அவன் நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் சொல்றேன். ஆனா இப்படி அவன் போறானே, யார் சொல்ற பேச்சையோ கேட்டுட்டு நம்ம அடுத்தா சொல்லுவோம், யார் பேச்சையோ அவன் கேட்டுட்டு போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்கறான்,
இப்ப நம்ம உடனே சொல்லுவோம், இப்ப வந்த பொண்டாட்டி பேச்ச சொல்லி கேட்கிறான். அந்த முக்குல இருக்கிற கட்சிக்காரன் சொல்றதை கேட்கிறான். ஆனா அவளை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்ட ஏன் பேச்சாவே கேட்க மாட்டேங்கிறானே. Praise the Lord. Praise the Lord. பாருங்களேன், உலக காரியங்களை குறித்து நம்முடைய அறிவுரைகளை பிள்ளைகளை ஏற்கல அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துருது? வருத்தம் வருது, துக்கம் வருது. ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பிள்ளை நம்ம இதை கேட்டுறாதா, நம்ம அறிவுரையை கேட்டுறாதா, நம்ம அனுபவத்தை கேட்டுறாதா, நம்ம இப்படி பத்தினோம், நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இதை நானு சொல்றேன். ஆனால் இந்த அங்கலாய்ப்போ, இந்த ஏக்கமோ, இந்த தவிப்போ, இயேசுவை குறித்து நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு சொல்லல அப்படின்றத பத்தி நமக்கு எந்த ஒரு இதுவும் என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. நாம் மதிப்பிற்குரியவர்கள், நம்முடைய குடும்பத்தில் மதிப்பிற்குரியவர்கள், நம்ம பங்கிலே மதிப்பிற்குரியவர்கள், நம்முடைய உறவிலே மதிப்பிற்குரியவர்கள். நம்மளை எப்படி ஒருத்தவங்க பாக்குறாங்க யோசிச்சு பாருங்க. சமுதாயத்துல எப்படி பாக்குறாங்க? மதிப்பிற்குரியவர்களாதான் பாக்குறாங்க. அதனாலதான் வெளியே போறவங்க, வெளியே நம்ம எல்லாம் போகும்போது 4 பேர் நின்னு மனுஷ மக்கா நம்மளோட பேசுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? நம்மளை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். மதிக்கலன்னா மதியாதாரின் வாசலை மிதியாதே, பேச மாட்டேன், திரும்பிட்டு போயிடுவான். அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டேன், அவனே ஒரு இந்த பையன் சொல்றோம்ல, நம்மளே சொல்லிடுறோம், அவனே ஒரு இந்த பையன், அவட்ட வேஸ்ட், அவ வேஸ்ட், தப்பு தப்பா பண்ணுவான். ஒண்ணும் அவட்டே நல்லது கிடையாது, அவ சொல்றதுலயே நல்லது கிடையாது. இதெல்லாம் நம்ம சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையினுடைய பக்கங்கள். அப்போ நான் மதிப்பிற்குரியவர்கள் நிக்கதேமுவை போல மேன்மை உடையவர்கள், சிறப்புடையவர்கள். நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும், நிக்கதேமுக்கு நிறைய காரியங்கள் தெரியும், திருச்சட்டத்தை குறித்து நிறைய காரியங்கள் தெரியும். ஆனாலும் இறையாட்சியினுடைய அனுபவத்தை அவர் என்ன செய்யல, என்ன இறையாட்சி? இறையாட்சி என்பது என்ன? ரோமேயர் 14:17 சொல்லுகிறது, இறையாட்சி என்பது உண்பதோ குடிப்பதோ அல்ல, தூய ஆவியானவர் அருளுகிற நீதி, அமைதி, மகிழ்ச்சி. இப்ப தூய ஆவியானவர் எனக்கு ஏன் இப்ப உடனடியாக தேவை அப்படின்னா, அவர்தான் எனக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் எது நீதி என்பதையும் எனக்கு அவர் தர முடியும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாரியா பெண்ணும் இந்த கெனசரேத் ஏரிக்கரையில சுகம் பெற்ற அந்த நபரும் இந்த இறையாட்சியின் அனுபவத்தை அவர்கள் தங்களுக்குள்ளாய் பெற்றுக் கொண்டார்கள். இதுவரை அவர்கள் அனுபவிக்காத அமைதியை அவர்கள் பெற்றார்கள். இதுவரை அவர்கள் அனுபவிக்காத மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சி, அவர்கள் பெற்றிருந்த அந்த அமைதிதான் இதுவரை அவர்களை வெறுத்து ஒதுக்கின சமுதாயத்தை அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? எதிர்கொள்ள முடிந்தது, அவர்களோடு உறவு கொள்ள முடிந்தது. சமாரிய பெண் நண்பகல் வேளையிலே தனித்து வருகிறாள் கிணத்திற்கு. காரணம், அவள் சமுதாயத்தில் இருந்து எங்கே பண்ணியிருக்கா, எதை எலிமினேட் பண்ணி, ஐசோலேட் பண்ணி வச்சிருந்த ஒரு அடையாளம். தனியாக வருவது. எப்பவுமே தண்ணி எடுக்கிறவங்க வருவாங்க, காலையில வருவாங்க, இல்ல ஈவினிங் வருவாங்க. நமக்கு தெரியும், கிராமங்கள்ல தனியா போக மாட்டாங்க, சேர்ந்துதான் போவோம். நம்ம கார்பரேஷன்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1980கள்ல தண்ணி பஞ்சமெல்லாம் வந்த போது, வா 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 அப்படின்ட்டு அப்பதான் பிளாஸ்டிக் குடம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆளுக்கு 4 பிளாஸ்டிக் குடம் எடுத்துக்கிட்டு மொத்தமா என்ன செய்வோம், தண்ணி எங்க வருதோ அங்க போயிட்டு மொத்தமா எடுத்துட்டு வரும் இல்லையா? ஆனால் நண்பகல் வேளையில் யாரும் வராத போது அந்த சமாரியா பெண் வருகிறார் அப்படின்னா, அவள் சமுதாயத்தினாலே ஒதுக்கி வைக்கப்பட்டவள், தள்ளி வைக்கப்பட்டவள், ஐசோலேட் பண்ணப்பட்டவள். அவள் சமுதாயத்திற்குள்ளாக, தன்னை வெறுத்து ஒதுக்கிய மக்களுக்கு உள்ளாக, எதிராக அவர்களை சந்திக்க, அவர்களோடு உறவு கொள்ள அவள் போறா அப்படின்னா,
அவளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. மாற்றம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. அப்போ இந்த இறையாட்சி அனுபவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, எனக்குள்ளாக அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருப்பது. நமக்குள்ளாக அந்த ஒரு காரியம் நிறைஞ்சிருக்கு. எது? அமைதி மகிழ்ச்சி நிரம்பி இருக்கு அப்படின்னா, நம்ம சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா அவங்க இதுவரை பார்க்காதத ஒண்ணு நம்மகிட்ட என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. இதுவரை புலம்பிக்கிட்டே இருந்தான், இதுவரை பயந்துகிட்டே இருந்தான், இதுவரை குடிச்சுக்கிட்டே இருந்தான், இதுவரை பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தான், இதுவரை பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருந்தான், ஜாதி ஜாதின்னு சுத்திக்கிட்டே இருந்தான். ஆனா இப்ப என்ன ஆயிட்டான்? மாறிட்டான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த மறுபடி பிறப்பது என்பது ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றம் என்னுடைய உடையில் வருவதில்லை, என்னுடைய உருவத்தில் வருவதில்லை, என்னுடைய சாப்பாட்டுல வர்றது கிடையாது. எதுல வர்றது? என்னுடைய மனநிலையில். தூய ஆவியானவர் எனக்கு ஏன் அவசரம் தேவை என்றால், எனக்குள்ளாக நான் மாற்றப்பட வேண்டியதா உடையவனாய் இருக்கிறேன். நான் மாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை பெற்றெடுத்த, எனக்கான நல்வாழ்வின் திட்டங்களை வைத்திருக்கிற, என்னை இந்த உலகிற்கு அன்பின் வடிவாய் அனுப்பி இருக்கிற, எனக்கு நல்ல சூழல்களை, சமூகத்தை, அங்கீகாரத்தை, அந்தஸ்தை கொடுத்திருக்கிற என் இயேசுவை, என் கடவுளை பற்றி நான் அறிவிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. அப்போ இவர் நினைச்சுக்கிட்டாரு, இயேசுவை பத்தி எனக்கு நிறைய தெரியுது. நீர் கடவுளிடம் இருந்து வந்தவர். எஸ். நீர் பயங்கர பவர்ஃபுல். வெரி குட், கரெக்ட். நீ செஞ்சதை எவனும் செய்ய முடியாது. வெரி வெரி குட், கரெக்ட். அவர் திரும்பி கவுண்டர் கொடுக்கிறார். இதெல்லாம் ரைட்டு தெரியும். உனக்குள்ள என்ன மாறி இருக்கு? நமக்கு நிறைய காரியங்கள் தெரியுது இல்லையா? மாதாவை பத்தி நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும், புனிதர்களை பத்தி நிறைய காரியங்கள் தெரியும், நற்கருணை ஆண்டவரை பத்தி நிறைய காரியங்கள் தெரியும். எல்லாமே நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். எனக்குள்ளாக என்ன மாற்றம் வந்திருக்கு? இயேசு அதான் இப்ப கேட்கிறார், உனக்குள்ள என்ன மாறி இருக்கு? டியர் நிக்கதேம், நீ ஏன்ட்ட சொல்றதுக்கு பதிலா இத நீ போய் திருச்சங்கத்துல சொல்லி இருந்தன்னு வச்சுக்கோ, அப்போ யூ ஆர் a great person. நீ ஒரு பெரிய ஆள். நீ எங்க சொல்லணுமோ அங்க சொல்றதை விட்டுவிட்டு அங்க சொல்லாம ஏன்ட்ட வந்து எதுக்குப்பா சொல்ற? இயேசு கேட்கிற கேள்வி அதுதான். இயேசு கேட்கிற கேள்வி அதுதான். நமக்கு நிறைய விஷயங்கள் பத்தி தெரியுது, ஆனா நம்ம யார்ட்டையும் என்ன செய்யறது கிடையாது, சொல்றது கிடையாது, அதை பகிர்ந்து கொள்வது கிடையாது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. நம்ம ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆலயத்தில் ஒரு உறுப்பினர், சான்றிதழின்படி நாம் ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்திருக்கிறோம், சில கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவத்தினுடைய ஒழுங்குமுறைகளை கற்றிருக்கிறோம், ஜபங்களை அறிந்திருக்கிறோம், திருப்பலியில் மற்றும் ஜப வழிபாடுகளில் ஜப முயற்சிகளில் ஈடுபடுகிறோம், நவநாட்களை எடுக்கிறோம், திருப்பயணங்களை மேற்கொள்கிறோம். நிக்கதேமுவை போல, நிக்கதேமுவை போல அவரும் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்தார். திருச்சட்டம் 6 முறை ஜெபித்தார். திருச்சட்டத்தை பயங்கரமா வாசிச்சார், பைபிள்ல வாசிச்சார். அவர் இருந்ததே ஜெருசலேம் தான், அதனால அவர் எங்கேயும் திருப்பயணம் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் நிறைய காரியங்களை சொன்னார். ஆனா
ஆனால் அவருக்குள்ளாக என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அவருக்குள்ளாக அமைதி இல்லை. அவருக்குள்ள ஒரு தேடல் இருக்கு, ஒரு நெருடல் இருக்கு. அந்த தேடலும் ஒரு நெருடலும் இருக்கிறதாலதான் அவர் இயேசுவை எப்ப தேடி வர்றாரு? இரவில் தேடி வருகிறார். பகல்ல கூட அவரால் வர முடியல. இரவில் தேடி வருகிறார். ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லுகிற காரியம், நீ மீண்டும் பறக்கணும். ஏன் பறக்கணும்? அப்பதான் நீ இறையாட்சியை என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். இறையாட்சியை கண்டுகொள்கிறவன் தான் இயேசு ஆண்டவர் என அறிவிக்க. சமாரியா பெண் அறிவிக்கிறார். அந்த கனசரேத்தின் ஏரிக்கரையில இருக்கிறவர் என்ன செய்யறார்? அறிவிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சக்கேயும் அறிவிக்கிறார். அறிவிக்கிறாரா? எப்படி அறிவிக்கிறாரு? யாரையாவது நான் ஏமாத்தி இருந்தேன்னா 4 பங்கா திருப்பி தந்தோம், இவன் சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன் சொல்றாரு இல்லையா? ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். இறையாட்சி என்பது என்னை மாற்றுவது. நான் ஏதோ ஒரு சக்தியினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு சக்தி, அது பணமாய் இருக்கலாம், அதிகாரமாய் இருக்கலாம், என்னுடைய செல்வாக்காய் இருக்கலாம், என்னுடைய அறிவாய் இருக்கலாம், நான் வைத்திருக்கிற சொத்துக்களாய் இருக்கலாம், என்னுடைய உறவுகளாய் இருக்கலாம். ஏதோ ஒன்று என்னை என்ன செய்கிறது? ஆட்சி செய்கிறது. எது என்னை ஆட்சி செய்கிறதோ அதன்படிதான் நான் பேசுகிறேன், சிந்திக்கிறேன், நடக்கிறேன், வழிகாட்டுகிறேன். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? Praise the Lord. Praise the Lord. நம்ம 4 பேர் சேர்ந்தா என்ன பேசுறோமோ அதுதான் என்னை ஆட்சி செய்கிறது. நம்ம மத்தவங்களை என்ன பார்வையில பார்க்கிறோமோ அதுதான் என்னை ஆட்சி செய்கிறது. நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்ன நினைவுகள் எப்படி வருதோ அதுதான் என்னை ஆட்சி செய்கிறது. அந்த சக்தி அது தீமையா இருந்தால் தீமை தான் வரும். பணமா இருந்தா எதை பத்தி வரும்? பணத்தை பத்தி வரும். ஒரு பெரிய செல்வந்தனுக்கு வந்துச்சு, உண்டு குடித்து இளைப்பார், களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது, மனமே நீ உண்டு குடித்து இளைப்பார். ஆண்டவர் சொல்றாரு, அறிவிலியே இன்னைக்கு நைட்டே நான் உன் உயிரை எடுக்க போறேன், நீ என்ன செய்வ சொல்ற. அவனுடைய பார்வை, அவனுடைய சிந்தனை பூரா விளைச்சலின் மீது, களஞ்சியத்தின் மீது இருந்ததால் அவன் சொன்னான், உண்டு குடித்து இளைப்பாரு என் மனமே என்று சொன்னான். உங்கள் செல்வம் எங்கிருக்கிறதோ அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. அப்போ நமக்கு தூய ஆவியானவர் தேவையா? எப்ப தேவை? நாளைக்கு, நாளை கழிச்சு, அடுத்த வாரம்? எப்ப தேவை? இப்ப தேவை. இப்பதே. தூய ஆவியானவர் எதற்கு தேவை? நான் மீண்டும் பிறக்கணும். அப்ப நான் ஏற்கனவே அம்மாட்ட பிறந்துட்டேனே, அப்பாட்ட பிறந்துட்டேனே, நான் பிறந்து 52 வருஷம் ஆச்சே. பிறந்து 52 வருஷமா ஆச்சு. என்ன ஆச்சு? இயேசுவை அறிவிக்கிறாயா? இயேசுவை அறிவிக்க முடிகிறதா? உலகெங்கும் சென்று படைப்பிருக்கலாம் நற்செய்தி பறைசாற்றணும். அப்ப யாருக்கு நான் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறேன்? இயேசுவை பத்தி நிறைய தெரியுது, ஆனா இயேசுவை பத்தி என்னால சொல்ல முடியல. காரணம், நான் அறிந்ததற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. பயம் என்னை விட்டு போகல, சந்தேகம் என்னை விட்டு போகல இல்லையா? மற்ற பஞ்சபூதங்களின் மீதான நம்பிக்கை என்னை விட்டு போகல. பேய் பிசாசின் மீது ஒரு அச்சம் கலர்ந்த ஒரு அடிமைத்தனம் இருக்கு, அது என்னை விட்டு போகல. காசுதான் முக்கியம் வாழ்க்கையில, உலகத்திலே காசுதான் முக்கியம், அந்த ஒரு எண்ணம் என்னை விட்டு போகல. மனிதர்கள், கடவுளை விட மனிதர்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அதிகம், அது என்னை விட்டு போகல. அப்ப இந்த உலக சார்ந்த காரியங்கள் எதுவுமே என்னை விட்டு போகாத போது நான் மறுபடியும் பிறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். கட்டாயத்தில் இருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord.
Praise the Lord. அப்ப எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா, என்னை பார்க்கிறவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியுமா? என்னுடைய கடவுளை பற்றி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நம்மளை பத்தி நம்மகிட்ட யாராவது நம்ம கடவுளை பத்தி கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களா? என்னென்னமோ கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. உண்மைதானே? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை எங்க வாங்கலாம், இந்த பணத்தை எங்க டெபாசிட் பண்ணலாம், எங்க படிக்க வைக்கலாம், எங்க வீடு வாங்கலாம், எங்க பொண்ணு எடுக்கலாம், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் என் கடவுளை பற்றி என்னிடம் யாருமே என்ன செய்யல, கேட்கல. காரணம், மற்றவர்கள் எந்த நிலையில இருக்கிறார்களோ அவர்கிட்ட இருந்து நம்ம எந்த ஒரு வித்தியாசமும் நம்மகிட்ட இல்லை, எந்த ஒரு மாற்றமும் நம்மகிட்ட இல்லை. அதனால எனக்குள்ளாக அந்த மாற்றத்தை, அந்த வித்தியாசத்தை யார் கொண்டு வந்தது, எப்படி கிடைத்தது என்ற அனுபவத்தை நம்மிடம் இருந்து பெறுவதற்கோ அதை கேட்பதற்கோ யாரும் தயாராக இல்லை. சமாரியா பெண் போய் சொன்ன அந்த காரியத்தை அந்த ஊர் பூரா என்ன செஞ்சுச்சு? கேட்டுச்சு. அதனாலதான் அவங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது சொல்றாங்க, அந்த பெண் சொன்னதை அப்ப கேட்டோம், இப்ப பாக்குறோம். பாரடைம் ஷிஃப்ட், பெரிய மாற்றம், பெரிய மாற்றம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் அடுத்த வாரம் மீண்டும் மறுபடியும் பிறப்பதை குறித்து என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். எழுந்து நிற்போம். நாம் அனைவரும் சேர்ந்து தூய ஆவியாருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். கண்களை மூடி கரங்களை கூப்பி தூய ஆவியாருடைய அந்த ஜெபம், தூய ஆவியானவர் எனக்கு தேவை, தூய ஆவியானவரால் நான் நிரப்பப்படணும், தூய ஆவியானவருடைய வல்லமையால் நான் ஆட்கொள்ளப்பட வேண்டும், தூய ஆவியாரால் நான் வழிநடத்தப்பட வேண்டும், தூய ஆவியாருடைய ஆலோசனையை நான் பெற வேண்டும். தூய ஆவியானவர் எனக்கு துணையாளர், அவர் கடவுளின் ஞானம், எனக்கு கடவுளுடைய அன்பை தருகிறவர், இயேசு என்னிலிருந்து பிறக்க செய்கிறவர், என்னில் இருக்கிற முழுமையற்றவைகளை முழுமையாக்குகிறவர், ஒழுங்கற்றவைகளை ஒழுங்காக்குகிறவர், வளமற்றதை வளமையுறச் செய்கிறவர், எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருகிறவர், என் வாழ்வின் நோக்கம் என்ன, லட்சியம் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க செய்கிறவர், நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துகிறவர். இந்த தூய ஆவியானவருடைய தெய்வீக அன்பால் நிரப்பப்படுவர். நாம் இந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தூய ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும், பரலோகத்தில் இன்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பனங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேருபலன்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும்.
சுவாமி. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமம் ஜெயம். மரியே வாழ்க. Praise the Lord. நமக்கு அவசியம் அவசர தேவை யாரு? அப்ப தூய ஆவியானவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க. ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும். நீங்க ரொம்ப பெரிய காரியங்களா சொல்ல வேணாம், இதை சொன்னா போதும். தூய ஆவியானவரே என்னை நிரப்பும், தூய ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், தூய ஆவியானவரே என்னை வழிநடத்தும், தூய ஆவியானவரே உமது தெய்வீக அன்பை தாரும், தூய ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தைகளா நாம் தூய ஆவியானவரை நோக்கி சொன்னோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய விடுதலையை, பெரிய அமைதியை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே.